GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். விஜயானந்த கேட்டாதான் விஜய் கேட்டான்னு பேசுறதுக்கு முன்னால துப்பி இருக்குவாங்க மூஞ்சில அந்த அம்மா, அந்த ஊர் போலீஸ் அதிகாரி கொலப்பொரியா அப்படின்னு சொல்லி. கரூர் சம்பவத்தை நிகழ்த்துற மாதிரி ஒரு வேலையை பாக்குறாங்க. போலீஸ் வந்து ஸ்ட்ரிக்டா நடக்கும்போது அந்த போலீஸ் கிட்ட போய் எல்லாரும் உள்ள விடுங்கன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா இவ்வளவு நடந்ததுக்கு பிற்பாடம் எல்லாம் ஒரு மனிதர்களாங்க இவங்க. புதுச்சேரி அரசு நல்ல அரசுன்னு சொன்னோன்னு புதுச்சேரி மக்கள் குபீர்னு சிரிச்சிருப்பாங்க. அந்த ஊர்ல ஒரு பொது கழிவுகளை கூட கட்டுறதுக்கு வக்கற்ற ஒரு அரசு தான் அந்த அரசா இருக்குது. அப்ப இவர் என்ன திமுக மீதான காழ்ப்புணர்ச்சிக்கு யாரை வேணுமாலும் ஆதரிப்பாரு அப்படிங்கிற கண்ணோட்டம் உள்ள பேச்சா அது இருக்குது. அவர் காலையில 10 மணிக்கு நிகழ்ச்சி வச்சிருக்கிறாரு. சாயந்தரம் ஏதோ வேலைக்காவது போயிட்டு வருவானுங்க அந்த பசங்க. புதுச்சேரின்னு சொல்லும்போது இன்னும் குதூகலமா வந்திருப்பாங்க. எல்லாருமே ஒரு 40 வயசு நெருக்கமா இருக்கு, 35 வயசு உள்ள பெண்களை எல்லாம் அவர் திருமணம் பண்ணி பாலியல் வந்து கொலைப்பட்ட ஒரு கேரக்டரா வராரு. அதை விட மோசமான வில்லனா இருக்காரு. ஒரு பெண் ஆம்பளை குடிச்சியா வந்துருவா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல, பாலியல் ரீதியா டக்குன்னு வந்துருவாங்கிறது அது பெண்களுக்கு எதிரான கண்ணோட்டமா அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ பதிவாயிருக்குங்கிறது ஒண்ணு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் திரு வே மதிமாறன். வணக்கம். ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க களம் காவல் திரைப்படத்தை பற்றி. அந்த படத்தை எல்லாரும் ஆகா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் அது ஹிந்தி படத்தோட காப்பி தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுவும் இல்லாமல் அதில் மம்முட்டி மாதிரியான ஆட்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறது பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறப்ப அது மட்டுமே படம் கிடையாதுன்னு விமர்சனத்தை முன் வச்சுருக்கீங்க. அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு? நம்ம களம் கவல் அல்லது களம் காவல் அந்த படத்தை பற்றி பேசுகிற இந்த நேரத்தில் இப்போ தான் விஜய் புதுச்சேரியில் பேசி முடிச்சிருக்கிறாரு. அநேகமாக எல்லா சேனலும் இந்த நேரம் லைவ் ஆர போட்டிருக்காங்க. அவங்க நேற்றுலேருந்தே லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவுக்கு எதிர்ப்பாக ஒரு பிரமுகர் வராருன்னா 24 ஹவர்ஸ் அவர் பின்னாலேயே கேமரா போகும், தெரிஞ்சது தான். இப்போ எல்லா சேனலும் பேசி முடித்த உடனே இப்போ வாதங்களுக்கு இப்போவே தயாராகிருப்பாங்க. யூடியூப் சேனல்ஸ் அதை பற்றி கருத்து கேட்கறதுக்கு பல பேர்கிட்ட போயிருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த நேரத்தில் மம்முட்டி நடித்த படத்தை பற்றி பேசுகிறோங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது தான். ஆனால் அந்த பேச்சை நம்மளும் தானே கேட்டோம். அந்த பேச்சை கேட்டால் மம்முட்டி படம் வந்து எவ்வளோ பரவாயில்லன்னு தான் தோணுது. அந்த பேச்சு கேட்கும்போது 5 நிமிடம் பேசுகிறாரு. அந்த 5 நிமிடம் பேச்சில் வந்து 5-10 நிமிஷத்து கூட பேசியிருக்கிறாரு. அங்கேயும் திமுகவை பற்றி தான் பேசுகிறாரு. அதுவும் எப்படி சொல்கிறாருன்னா, புதுச்சேரி அரசு ரொம்ப சிறப்பான அரசு, புதுச்சேரி மக்கள் குபீர்னு சிரிச்சிருப்பாங்க. ஒரு படத்தில் செந்தில் வந்து கவுண்டமணியை சொல்லுவார், சுற்றி பெண்களை நின்றுட்டு இருப்பாங்க. அண்ணன் நீங்கள் எவ்வளோ நல்லவர் அப்படின்னொடனே சுற்றி இருக்கிற பெண்கள்லாம் குபீர்னு சிரிப்பாங்க. இவரை நல்லவர்னு சொன்ன மாதிரி புதுச்சேரி அரசு நல்ல அரசுன்னு சொன்னோன்னே புதுச்சேரி மக்கள் குபீர்னு சிரிச்சிருப்பாங்க. நல்ல அரசுன்னு சொன்ன அவரே புதுச்சேரிக்கு என்னெல்லாம் செய்யலைங்கிறதுக்கு ஒரு திட்டம் சொல்கிறாரு. அந்த ஊரில் கழிவறை கக்கூஸ் கூட இல்லைங்கிறாரு. அப்போ அந்த ஊரில் ஒரு பொது கழிவறை கூட கட்டுறதுக்கு வக்கற்ற ஒரு அரசு தான் அந்த அரசாக இருக்குது. அப்போ இவர் என்ன திமுக மீதான காழ்ப்புணர்ச்சிக்கு யாரை வேணுமாலும் ஆதரிப்பார் அப்படிங்கிற கண்ணோட்டம் உள்ள பேச்சா அது இருக்குது. இல்லைன்னா ஒன்றிய அரசை கடுமையாக பேசியிருக்காரு. கடுமையெல்லாம் பேசல. அந்த இடத்துல ஒன்றிய அரசை வந்து இந்த ஒன்றிய அரசோட கூட்டணியாக இருக்கிற அரசு தான், ஆனால் அதுக்கே செய்யலை அப்படின்னு சொல்கிறதுனால அவரோட பாஜக நான் பாஜகவுக்கு எதிர்ப்பாளன் தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குல்ல. அப்போ தானே சிறுபான்மை ஓட்டு தலித் ஓட்டெல்லாம் அவர் வாங்க முடியும். அதற்காக என்ன பண்ணுறாருன்னா அந்த ஊரில் பட்டியல் வாசிக்கிறார், எதெல்லாம் இல்லை இதெல்லாம் செய்யலைன்னு. கண்டனம்லாம் ஒன்றும் தெரிவிக்கலையே. நான் பார்த்தேன் அந்த பேச்சில் ஒன்றிய அரசு வந்து பராமுகமாக இருக்குது, செய்யலைன்னு சொல்கிறாரே தவிர. ஆனால் புதுச்சேரி அரசு வந்து சிறப்பான அரசு. அது ஊரில் ரேஷன் கடை கூட இல்லை, கழிவறை கூட இல்லைங்கிறதுக்கு காரணம் வந்து ஒன்றிய அரசு திட்டங்கள்லாம் கொடுக்கலங்கிறதுக்கு. ஒன்றிய அரசு மேலே கோபமே வரலைங்க. ஊரில் ஒரு பொது கக்கூஸ் கட்டுறதுக்கு கூட ஒன்றிய அரசு பணம் கொடுக்கலன்னும் போது கோரிக்கை பட்டியல் தான் வாசிருக்கிறார் தவிர ஒரு கண்டனம் தெரிவிக்கவே இல்லை. மாறாக தமிழ்நாட்டை புறக்கணிப்பது போல் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்க பார்த்தீங்களா. தமிழ்நாட்டை புறக்கணிப்பது போல் இதை புறக்கணிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு ஒரு கண் இதுக்கு ஒரு கண்ணா? அப்போ தமிழ்நாட்டை புறக்கணித்தாலும் தமிழ்நாட்டு 4.5 வருஷத்தில் எவ்வளவு சிறப்பான ஆட்சி இருக்குது ஒப்பிட்டு. அந்த ஊரில் கக்கூசே இல்லையா நீயே சொல்கிற. ஆனால் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது போல் இந்த ஊரை புறக்கணிக்காதீங்கன்னு அவர் சொல்கிறாருல்ல. அப்படி சொல்லும்போது தமிழ்நாட்டில் அப்படி இல்லையே. தமிழ்நாட்டில் எவ்வளோ சிறப்பாக இருக்குது, பொது கழிவறைகள் எவ்வளோ பல இடங்கள்ல இருக்குது, எவ்வளோ நலத்திட்டங்கள் இருக்குது. ரேஷன் கடை பற்றி சொல்கிறாருல, ஒரு ரேஷன் கடை இல்லை. இந்தியாவிலே முதல் ரேஷன் கடை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் கலைஞர் தான் கொண்டு வந்தார். இன்றைக்கி ரேஷன் கடை எவ்வளோ சிறப்பாக இயங்குது. அவர் அங்கே படிக்கிறார்ல பட்டியல்லாம், அதெல்லாம் திமுகவுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அதெல்லாமே இங்கே சிறப்பாக இருக்குதுங்கிறதுனால அவர் ஒரு முன்முடிவோடு செயல்படுறாங்க. திமுகவுக்கு எதிரான கண்ணோட்டத்தோட அந்த பேச்சை தான் அங்கே அதை காட்டுது.
அதுக்கப்புறம் கடற்கரைக்கு காரைக்காலுக்கு மீன் பிடிக்க போகிறவங்க அவங்களுக்கெல்லாம் பரலன்னு பட்டியல் வாசித்து அதோட முடிச்சிருக்கிறாருங்க. இல்லை திமுக அங்கே வந்து எங்களை சரியாக செயல்பட விடலை, இங்கே வந்து அரசு எவ்வளோ ஒத்துழைப்பு கொடுக்கும். ஆமாம், காலையில் ஒரு வீடியோ பார்த்தோம்ல, இந்த அரசு எங்களுக்கு வந்து எவ்வளோ மீட்டிங் ஒரு எஸ்பி வந்து காரி துப்பிட்டாங்கல்ல அந்த பொதுச் செயலாளர் மூஞ்சியில் பார்த்தீங்கல்ல, சொன்னாங்கல்ல. இது மாதிரி எங்கேயாவது ஒரு போலீஸ்காரங்க கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னால் பேசியிருக்கணும். தமிழ்நாட்டில் ஒருத்தரும் பேசலை. பேசியிருந்தால் விஜய் ஒழுங்காக இருந்திருப்பார். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொதுச் செயலாளர் போய் பாஸ் இல்லாதவங்களும் உள்ள விடுன்னு சொன்னால் ஏன் 41 பேர் அங்கே கொண்டிய தமிழ்நாட்டில் அது மாதிரி இங்கே கொள்றதுக்கான்னு பொதுச் செயலாளர் கேட்டால் அந்த ஆள் தொடச்சிட்டு போயிட்டே இருக்காரு. என்னடா அவர் மேடையில் ஏறி காவல்துறைக்கு நன்றி தானே சொல்றாரு. நன்றி சொல்றாரு, இவரும் நன்றி சொல்றாரு. அப்போ தெரியுங்களா, தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு போலீஸ் இது போல ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அந்த அம்மா இண்டிவிஜுவலா, அந்த காவல்துறை அதிகாரி அரசோட கவனம் கிடையாது இது. ஏன்னா அரசுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறாரு. அந்த காவல்துறை அதிகாரி நேர்மையாளராக இருக்கிறதுனால அந்த அம்மாட்ட பார்த்தீங்களா, அந்த அம்மா பாடியில் வச்சுட்டு ஒரு பதட்டம் இருக்குது. ஐயோ ஏதாவது ஆயிட போகுது, இது பசங்க ஏதாவது நெரிசல் இறந்துட போகிறாங்கன்னு ஒரு பதட்டமும் அவர். அதனால தான் அந்த பதட்டமும் அக்கறை இருந்தால் தான் அந்த கோவம் வரும். அதனால தான் அந்த அம்மா நீ எவனா இருந்து விஜயே நின்று பாஸ் கொடுக்குன்னா அந்த சாவடிக்கு போறியான்னு கேட்டிருக்கோம். அந்த அம்மா விஜயானந்த கேட்டாங்க, விஜய் கேட்டான்னு நீ பேசுறதுக்கு முன்னால் துப்பி இருக்குவாங்க மூஞ்சில் அந்த அம்மா. அந்த ஊர் போலீஸ் அதிகாரி கொலப்போறியா அப்படின்னு சொல்லி உன் கூட்டணிக்கு சிறப்பாக நடந்ததுக்கு அந்த காவல்துறை அதிகாரி தான் முக்கிய காரணம். என்ன அப்போ இவங்க திட்டமிட்டு செயல்படுறாங்க அப்படிங்கிறது அது அடையாளமாகுது. இல்லை இங்கேயும் வந்து 1 மணி நேரம் விஜய் வெயிட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்துச்சு. அதுக்கப்புறம் தடியடி நடத்தினாங்க போலீஸ்காரங்க. அதற்கப்புறம் மெயினாக எல்லாராலையும் கவனிக்கப்பட்டது திருப்பரங்குன்றத்தை பற்றி விஜய் எதுவும் பேசுவார். இப்பவும் பேசல, இதுலையும் பேசல. இவங்க திருப்பரங்குன்றம் பற்றியும் பேசல. ஆனால் இப்போதான் ஒரு முதல் முறையாக ஒவ்வொரு ஊரை புதுச்சேரியின் சிறப்புகளை சொல்லிக்கிட்டே வர்றாரு. இந்த ஊரில் அது இருக்குது, இது இருக்குது, விநாயகர் கோயில் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, அப்புறம் வந்து ஏதோ ஒரு மசூதி இருக்குது, சார் வில்லியனூர் மாதாங்கிறத தயங்கி கடைசியாக சொல்கிறாரு. அதில் ஏதோ ஒரு கிறிஸ்துவ அடையாளம் இன்றைக்கி தான் முதலியாக சொல்லிடு. அதெல்லாம் நம்ம மாதிரி ஆட்கள் தொடர்ந்து சொன்னதுனால இப்போ அந்த ஊரில் வில்லியனூர் மாதான்னு தன் மதம் சார்ந்த அடையாளத்தை சொல்கிற அளவுக்காவது அவருக்கு தைரியம் வந்திருக்கு. அது பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் சுற்றி வளைச்சி பாருங்கள், எல்லாம் சுற்றுறாரு. அவர் காலையில் 10 மணிக்கு நிகழ்ச்சி வச்சுருக்கிறாரு. சாயந்தரம் ஏதோ வேலைக்காவது போயிட்டு வருவானுங்க அந்த பசங்க. அவனுக்கு வேலைக்கும் போக முடியாமல் நேற்றுலேருந்தே அவனுக்கு மத்தியானத்துலேருந்து கிளம்பி வந்து தங்கி புதுச்சேரின்னு சொல்லும்போது இன்னும் குதூகலமாக வந்திருப்பாங்க இப்போ எல்லாருமே. அப்போ காலையிலேயே அந்த நிகழ்ச்சி நடத்திட்டு அவர் போயிடுறாரு, மாலையில் வர்றதில்லை. எல்லாத்தையும் சொன்னார். அவர் சொல்ல விரும்புறது என்ன, புதுச்சேரி அப்படின்னு சொன்னால் அவருக்கு நினைவுக்கு வர்றது என்னன்னு எல்லாம் தெரிஞ்சது தான். அவர் நாட்ரிச்சபிள் ஆகிட்டார்ல, 41 பேர் இறந்ததுக்கு பிற்பாடு நாட்ரிச்சபிள் ஆகிட்டார். இப்போ திருப்பரங்குன்றத்தில் நாட்ரிச்சபிளாக இருக்கிறாருன்னா புதுச்சேரின்னு சொன்னால் என்ன நினைவுக்கு வருமோ, விஜய் நாட்ரிச்சபிளுக்கு அதுதான் நினைவுக்கு வரும். அதை அவர் ரிலேட் பண்ணலை அப்படிங்கிறது வந்து இல்லை. 41 பேர் இறந்ததுக்கு அப்புறமும் இவ்வளோ கூட்டம் கூடுதில்ல. அதுதான் இந்த படம் பற்றி நம்ம போயிருக்கலாம். இந்த படத்தை நான் எதுக்கு வந்து சொல்கிறேன்னா, இந்த படத்தோட சிறப்பு அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி மம்முட்டி தான் அந்த படத்தோட சிறப்பு. என்ன சிறப்புன்னா, மம்முட்டி ஒரு மலையாளத்தில் ஸ்டார், தமிழ்நாட்டிலையும் நல்லா தெரிந்த ஒரு பெரிய நடிகர், குணச்சித்திர கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறார், ஒரு ஹீரோ. எனக்கு தெரிஞ்சு அவர் வில்லனாவே நடிச்சதில்லை. மம்முட்டி வந்து வில்லனாவே நடிச்ச ஒரே ஒரு படத்தில் வந்து ஓரளவுக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நடித்தார். ஒரு போன வருஷம் அந்த ஒரு படத்தில் பிரம்மோதியமும், அந்த படத்து பேர் டக்குன்னு ஞாபகம் வரல, அதில் நடிச்சார். அந்த படம் பார்த்தேன். ஆனால் அது நேரடியான வில்லன்லாம் கிடையாது. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப நேரடியான ஒரு ரொம்ப கொடூரமான வில்லனாக அந்த படத்தில் நடிச்சிருக்கிறார். ஒரு ஸ்டார் அந்தஸ்தில் உள்ளவர். அதுவும் வந்து பெண்களை வந்து பாலியல் வன்முறை செய்து கொலை செய்கிற ஒரு கேரக்டரில் அவர் நடிச்சிருக்கிறாருங்கிறது வந்து ஒரு இமேஜ் இல்லாமல் இருக்கிறாரு மம்முட்டிங்கிறது எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். இவங்கெல்லாம் நிஜ வாழ்க்கையில் நம்ம ஊரில் அவர் நிஜ வாழ்க்கையில் ரொம்ப நேர்த்தியானவராக இருக்கிறாரு, ரொம்ப தன்மையானவராக இருக்கிறார். இந்த படம் ஷூட் முடிச்சதுக்கு பிற்பாடு அந்த படத்தில் நடித்த விநாயகை கூப்பிட்டு அவர் சிறைக்கு போயிட்டார். போன முறை கைதாகி அவரை கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சு அவர் பார்த்து அன்பாக பேசுனது. அது இல்லாமல் அவர் ரொம்ப தான் ஒரு நடிகருங்கிறதுனால எனக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொன்னதும். அப்புறம் இதில் கூட ஒரு செய்தி பார்த்தேன். அவர் முன்னால் சிகரெட் பிடிச்சி மறைச்சா வந்து சத்தம் போடுவார், உன் காசில் நீ பிடிக்கிற, ஏன்டா ஏன் முன்னாலே அதை நீ மறைக்கிற அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. அப்படி ஒரு ஸ்டாராக இருக்கிற அவர் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவர் இவ்வளவு சிறப்பானவராக இருக்கார். சினிமாவில் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம ஒரு நடிகர்கள் ஸ்டாராக இருக்கிறவங்க எல்லாம் இந்த பனையூரில் 41 பேர் செத்து போனதுக்கு காரணமாக இருந்த எந்த குற்ற உணர்வும் இல்லாதவர்கள் நிஜ வாழ்க்கையில் வில்லத்தனமாக இருக்கிறாங்க, சினிமாவில் ஸ்டாராக இருக்கிறாங்கல்ல. இவங்கெல்லாம் அந்த படத்தை அவரை பார்த்து கற்றுக்கணும். ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அது ஒரு பாடம். இப்போவும் கூட பாருங்கள் அந்த குற்ற உணர்வு. இப்போவும் கூட நீங்கள் திருப்பரங்குன்றம் பற்றி பேசலை புதுச்சேரியில். அவர் வந்து கரூர் சம்பவம் பற்றியே பேசலைங்க. நான் அது பண்ணேன் இது பண்ணேன்னால கரூர் சம்பவத்தில் திமுக தான் குற்றவாளின்னு சொன்னல, அதை நீ சொல்லலையே. இவ்வளோ நேரம் திமுக தான் குற்றவாளின்னு சொன்னதை இப்போ விட்டுட்டாங்க. இப்போ திமுக வந்து கரூரில் இப்படி அனுமதி கொடுக்கல, இப்போ முறையாக அனுமதி கொடுத்து கரூரில் இப்படி 47 பேர் இறந்ததுக்கு திமுக அரசு தான் காரணம்னு கூட உன்னால் நினைவுபடுத்த முடியாத அளவுக்கு எப்படி பாசிங்காக இருக்காங்க பாருங்க. இப்போ மம்முட்டி அந்த படத்தில் இளம் பெண்களெல்லாம், இப்போ இளம் பெண்களில் ஒரு முதிர்ந்த திருமணமாகாத டைவர்ஸ் ஆன ஒரு 40 வயசு நெருக்கமாக இருக்கும் 35 வயசு உள்ள பெண்களை எல்லாம் அவர் திருமணம் பண்ணி பாலியல் ஒன்று கொலை பண்ணுற ஒரு கேரக்டராக வராரு. இவர் அதை விட மோசமான வில்லனாக இருக்கார்.
41 பேரை குழந்தைகள் உட்பட ஒரு சம்பவத்தை பற்றி நினைவு கூறாரு பாருங்க. அதோட அதை சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் மம்முட்டி வந்து இது வரைக்கும் ஒரு ஃபேர் ஸ்கின்னான ஒரு நபர், நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியலாகவே இருந்தவர். அவர் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறதும், பொதுவெளியில் மோசமான நபராக காட்சிப்படுத்தப்படுகிற அல்லது தெரிகிற, அதுக்கடி தண்ணி அடிப்பார், பிரச்சனை பண்ணுவார்னு தெரிகிற விநாயகன் இதில் ஹீரோவாக வர்றது ஒரு நல்ல விஷயம் இல்லை. அவர் பொது இடத்துல அவர் விநாயகர் இது பிரச்சனை பண்ணதெல்லாம் தெரியல. அவரோட வீட்டில் பண்ணுற ஒரு குடிப்பழக்கம்ங்கிறது கெட்டதா நல்லதாங்கிறது வாதம் கிடையாது. ஒருத்தரோட குடிப்பழக்கம் அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லாமலும் அவருக்கு பிரச்சனையாகவும் இல்லாமல் இருந்தால் குடிப்பழக்கம் இல்லை. எந்த பழக்கமே கெட்ட பழக்கம் நல்ல பொண்ணு கிடையாது. நீங்கள் அடுத்தவங்களுக்கு தொல்லை இல்லாமல் இருப்பதும் உனக்கு அது பாதிப்பு இல்லாமல் இருக்கிற எந்த பழக்கமாக இருந்தாலும் அது கெட்ட பழக்கம் நல்ல பழக்கம் கிடையாது. இப்போ வந்து ஒரு சுகர் பேஷண்ட்டாக ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தீவிரமான சுகர் பேஷண்ட்டு. அவர் திருப்பதி லட்டு வந்து ரொம்ப கடவுளால் ஆசிரிக்கப்பட்டதுங்கிறதுனால 2 லட்டு சாப்பிட்டாருன்னு அவர் போயிடுவார். அப்போ அந்த இடத்துல திருப்பதி லட்டுங்கிறது அவருக்கு ஆபத்தானது. அவர் ஒரு கோட்டர் அடித்தா கூட உயிரோட தான் இருப்பார். அப்போ ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுத்துதுங்கிறத வந்து அது சார்ந்து இருக்கிறதுனால அது குறித்து பார்க்கலாமே தவிர ஒரு தனிப்பட்ட பழக்க வழக்கத்தை வைத்துக்கொண்டு உணவு முறையோ அவங்களுக்கு மது பழக்கமோ அல்லது வேறு ஏதோ பழக்கங்களை வைத்துக்கொண்டு ஒரு குணாம்சத்தை தீர்மானிக்கிறது தப்பு. நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மம்முட்டி எப்படி சினிமாவுக்கு வெளியே வந்து ஒரு ஸ்டார் அந்தஸ்தெல்லாம் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கிறாரு. ஆனால் இவர்கள் சினிமாவில் ஸ்டாராக இருந்துக்கிட்டு வெளியில் வந்து தன் சார்ந்த ரசிகர்கள் கூட மதிக்கிறது இல்லை, அவங்களை கூட பார்க்கறது இல்லை. ஒரு வீட்டு வாசல் நின்னா கூட ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்கங்கிறது அது ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்குன்ற அது ரொம்ப முக்கியமாக. அந்த தஹாத் அந்த ஹிந்தி இந்த படம் பற்றி பேசணும்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு நான் பார்த்தேன் இரவு காட்சி. அமீரோட பார்த்து. ஆமாம். முதல் நாள் காலையில் என் பையன் சிறப்பு காட்சி பார்த்துட்டு வந்தான். முதல் நாள் இரவு வந்து காலையில் போய் பார்த்துட்டு வந்து சொன்னான் நல்லா இருக்குன்னு. அதனால் போகலான்னு அப்புறம் நான் நம்ம இயக்குனர் நண்பர் அமீருக்கு ஒரு மெசேஜ் பண்ணேன். இந்த மாதிரி படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா, பார்க்கலாமான்னு கேட்டேன். பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரே டிக்கெட்லாம் ரெடி பண்ணி அப்புறம் நானும் ஒரு போனோம் படத்துக்கு. போய் ரொம்ப ஆர்வமாக தான் பார்த்தோம். ஆனால் எனக்கு படம் பார்க்கும்போது எனக்கு என்ன அதிர்ச்சின்னா, படம் ஓப்பனிங் சீனில் இந்த படத்தில் எந்த சஸ்பென்ஸும் இல்லை, எதுவும் உடச்சிடுற சஸ்பென்ஸெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த படத்தில். அதனால் ஓப்பனிங்லேயே மம்முட்டி தான் வில்லன் அப்படிங்கிறத காட்டுறாங்க. அந்த சம்பவம் அடுத்த சம்பவம் அந்த சீன் முடிஞ்சு அடுத்த சீன் வரும்போதே எனக்கு இந்த தாகாத் இந்த சீரீஸோட ஞாபகம் வந்துருச்சு. இந்த காட்சிகள் எல்லாமே அதிலிருந்து எடுத்து வச்ச காட்சிகளாகவே இருக்குது. ஆனால் என்னென்னா அது ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. அந்த இது அப்படி இல்லை. இதில் என்னன்னா, இதில் வந்து அப்படியே அதுலேருந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுலேருந்து காட்சிகளை எடுத்து அப்படியே பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த படத்தில், மம்முட்டி படத்தில். ஆனால் அவங்க ஒரு காரணம் சொல்லலாம், இது ஒரு உண்மை சம்பவம். கர்நாடகத்தில் வந்து சைனைட் மோகன் ஒரு நபர் ஏறக்குறைய 30 பெண்களை 2003 2005 கொலை பண்ணியிருக்கான். இதே மாதிரி சைனைட் கொடுத்து அவங்கள வந்து கொலை பண்ணியிருக்கான் இதே மாதிரி. அதை பேஸ் பண்ணி இந்த படம் வந்திருக்குது. 2 சீரியஸ் வந்திருக்கிறதுனால நாங்கள் அதை அப்படியே பயன்படுத்துன்னு சொல்லலாம். ஆனால் அந்த தாகாத் சீரியஸை பார்த்தவங்களுக்கும் இந்த படத்தை பார்த்தவங்களுக்கும் இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்ட காட்சிகள் அந்த படத்தில் பயன்படுத்தப்பட்ட காட்சிகளாக இருக்குதுங்கிறது ரிலேட் பண்ணிக்க முடியும். இன்னொன்று, மம்முட்டி வந்து இதில் வந்து நிறைய பெண்களை வந்து அவர் வந்து இந்த மாதிரி படுகொலை செய்கிறார், பாலியல் வன்முறை பண்ணுற அப்படின்போது முதல் பெண்ணை பண்ணும்போது ஏற்கனவே அந்த பெண்ணுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள லவ்வபில் அந்த பெண்ணை எப்படி கவர்ந்தாருங்கிறது நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஈடுபாடாக வந்திருப்பார். அடுத்தடுத்த பெண்களை வந்து அவர் வயது முதிர்ந்த பெண்கள், டைவர்ஸ் ஆன பெண்களை தேடி போகிறாரு. பெருசாக அவங்கள கவர்றதுக்கான எந்த விஷயத்தையும் அவர் பண்ணுறதே இல்லை. ஒரு பெண்ணு போய் நின்று அப்படியே கண்ணாடியை கழிச்சு பார்த்துக்கிட்ட பின்னால் வந்துடுவாங்களா எல்லா பெண்களும்? அது வந்து ரொம்ப இழிவான ஒரு சித்தரிப்பாக இருக்குது பெண்களுக்கு. அப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து என்னென்னா, அந்த பெண்களை கவர்வதற்கு அவர்கள் மீது அவர்கள் அன்பாக நடந்து கொள்கிற மாதிரியான காட்சி அமைப்பு இந்த படத்தில் இல்லவே இல்லை. சும்மா பஸ்ஸில் போகும்போது அவர் 2 வார்த்தை பேசுகிறாரே தவிர அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த சீரியஸில் வந்து இந்த மாதிரி பெண்கள் வந்து திருமணமாகாத பெண்கள், டைவர்ஸ் ஆன பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் தன்னை அன்பாக பேசுகிறான், ஒரு ஆதரவாக தெரிவிக்கிறான் அப்படிங்கிறதுனால தான் அவனை நம்புவாங்களே தவிர சும்மா ஒரு ஆம்பளை பார்க்கறதுக்கு சவுப்பாக இருக்காங்கிறதுக்கு அவங்க கூட வந்துட மாட்டாங்க, கூட்டு போய் கொலை பண்ணுற மாட்டாங்க. அதனால் இதில் வந்து இவங்க வந்து ரொம்ப நேரம் சுருக்கி சரசரன்னு அந்த படத்தில் வந்து சப்ஜெக்ட்டுக்கு வந்துடணுங்கிறதுனால இப்படி அவசரமாக ஒரு பெண்ணை பார்க்குறாரு, கூட்டு வந்து கொலை பண்ணிடுறாருன்னு சொல்லும்போது அவங்களை அறியாமல் இன்னொரு தோற்றம் வருதுன்னா, ஒரு பெண் ஆம்பளை கூட ஈஸியாக வந்துருவா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல, பாலியல் ரீதியாக டக்குன்னு வந்துருவாங்கிறது அது பெண்களுக்கு எதிரான கண்ணோட்டமாக அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ பதிவாக இருக்கிறதுங்கிறது ஒன்று. அப்போது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேரக்டர் உள்ளவர் வந்து ரொம்ப ரொம்ப அவரை நீங்கள் நம்பவே மாட்டீங்க. யாரையும் அவர் பேசி மாய்க்கிடுவார். பெண்ணை மட்டும் இல்லை, ஆணை கூட ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இவர் தான் கொலை பண்ணி போயிருப்பார். இவர் தான் நெருக்கி பிடிச்சி போலீஸ் கொண்டு போனதுக்கப்புறம் ஸ்டேஷனில் உட்காந்து பேசிய வெளியே வந்துடுவார். அவர் இவர் இல்லைன்னு விட்டு வெளியே வந்துடுவார். அப்படி வந்து ஒரு தேன் தடவிய பேச்சும்பாங்களா, அப்படி ஒரு பேச்சு அவ்வளோ நம்பகமான பேச்சாக இருக்கும். அந்த கேரக்டர் அப்படி நீங்கள் உருவாக்கி இருக்கணும். அப்படி இந்த கேரக்டர் உருவாகலைங்கிறது வந்து அந்த கேரக்டர் அவங்க இது பண்ணது ஒரு விஷயம். அந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா இன்வெஸ்டிகேஷன். இந்த படத்தில் வந்து இன்வெஸ்டிகேஷனே இல்லை. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் விநாயக் நடிக்கிறாரு. இவர் வந்து காலத்தை எந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் மூவியில் வந்து
ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இதில் வந்து சஸ்பென்ஸ் உடைக்க போகிறாங்கன்னாலும் கூட யார் கொலைகாரன்னு தெரியல, அவனுக்காக காத்திருக்கிறோம்னாலும் கூட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கொலைகாரன் யாருன்னு முதல் சீனில் அடையாளப்படுத்தியாச்சுன்னு சொன்னால், அப்போ இந்த சுவாரஸ்யத்தை நீங்கள் எங்கே கட்டமைக்கணும்னு சொன்னால் இன்வெஸ்டிகேஷனில் தான் கட்டமைக்கணும். எப்படி அந்த கொலைகாரனை நெருக்கி போய் பிடிக்கிறாங்கிறத போலீஸ் ஆஃபீஸர் எவ்வளவு அது புத்திசாலியமாக சுவாரஸ்யமாக அதை வந்து கட்டமைக்கிறாங்கிறத பொறுத்து தான் படம் பார்க்க நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் கூட இல்லை. மாறாக மம்முட்டி வர காட்சிகளில் இது மாதிரி போகிற போது தான் ஓரளவுக்கு சுவாரஸ்யம் இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் வரும்போது நேரத்தை கடத்துறதுக்கு தான் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. வராது இது வரைக்கும் நடந்ததை பார்க்குறாங்க, சும்மா ஜீப்பில் போகிறாரு, போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் பேசுகிறாருங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. அது இந்த படத்தை இன்னும் ரொம்ப ஸ்லோவாகி இருக்கிறது அதுவும் தோணுது எனக்கு. இந்த படத்தில் குறைந்தபட்சம் நான் சொன்ன மாதிரி இந்த பெண்கள் கிட்ட பேசுகிற விஷயங்கள்ல அந்த கேரக்டரை இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம், ஷார்ட் பண்ணியிருக்கலாம். அதே போல் ஓரளவுக்கு இதில் ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னால், எடுத்த அடுப்புலேயே ஒரு காட்சியில் ஒரு பெண்ணை ஒரு கொலை பண்ணுறாருங்கிறதுல இல்லாமல் போலீஸ் வந்து தேடும் போது போலீஸோட சேர்ந்து இவரும் தேடுறாரு. இவரும் ஒரு போலீஸ்காரர், இவரையும் போட்டு தேடுறாங்க. அதை வந்து ஓப்பனிங்லேருந்தே கொண்டு வந்து ஒரு 1/2 hour கழித்து ஆடியன்ஸுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம், போலீஸுக்கு ஓப்பன் பண்ணாமல். அந்த குற்றவாளி இவர் தான் சொல்லும்போது இன்னும் கொஞ்சமாவது அந்த கேரக்டரைசேஷன் அது போலீஸோட விஷயங்களை இன்னும் கொஞ்சம் அது ஷார்ப் பண்ணியிருக்கலாம். அதை அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தலித் பிரச்சனை எங்கேருந்து வந்துச்சு? நீங்கள் தலித் ஆமாம், இது வந்து அதில் அந்த தாகாத் சீரியஸ்க்கும் இதுக்கும் உள்ள அடிப்படை இந்த டெக்னிக்கலாக திரைக்கதையில் கதாபாத்திரங்களை உருவாக்குனதில் அது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் அப்படி சிறப்பு இல்லை. இது ஒரே சிறப்பு மம்முட்டி மட்டும்தான். மம்முட்டியோட சிறப்பான பெர்ஃபார்மன்ஸு. இது மாதிரியான ரொம்ப ரொம்ப சாதாரணமாக எந்த சிறப்பும் இல்லாத உருவாக்கப்பட்ட கேரக்டரை ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி பார்வையாளரை பார்த்து கொண்டாடுற அளவுக்கு படம் இருக்குதுன்னா அதுக்கு மம்முட்டி தான் முழு காரணம். அவரோட பெர்ஃபார்மன்ஸு, அவரோட இது குறிப்பாக வந்து முதல் சீனில் வந்து அவர் குடும்பஸ்தனாக இருந்து பார்க்கும்போது அவர் இருக்கிற பாடி லாங்குவேஜ், அவர் பேசுகிற வசனம்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்பாவியாகவும் ரொம்ப ஒரு அந்த ஒரு படத்தில் மளிகை கடை நடத்துகிற வருவார், தமிழில் குடும்பத் தலைவராக வருவார். அவர் இப்போ வயசாக இருந்தால் எப்படி இருப்பாரோ அந்த ஸ்டைலில் ரொம்ப ஆனந்தம் படம். ஆமாம், ஒரு அக்கறையான அப்படி தான் ஃபோன் பண்ணி நைட்டில் போகிறாரு. அடுத்த சீன்லேயே அவர் வந்து அந்த பெண்ணோட லவ்லாம் இருந்ததுக்கு பிற்பாடு அவர் கொலை பண்ணும்போது அந்த சீனில் டைரக்டர் அவருக்கு ஒரு சிகரெட் கொடுத்து அந்த சிகரெட்டை பற்ற வடித்து அந்த சிகரெட்டோட வைக்கிற சீனில் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது அந்த சீனில். அதோட டேக் ஆஃப் இருக்குது பாருங்கள், அந்த டேக் ஆஃப் படம் முழுக்க இல்லவே இல்லை. நான்லாம் மிரண்டுட்டோம் அந்த சீனில் பார்க்கும்போது. அமீருக்கெலாம் எக்ஸ்ட்ரா நிறையா ரசித்தார் அவரெல்லாம் கூட. அந்த சீன் இருந்தது பாருங்கள். அந்த சீனில் அவங்க 2 பேர் லவ்வெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் கொலை பண்ணுறதை பற்றி பேசுகிறாரு. கொலை பண்ணுறதுல சுவாரஸ்யம் இருக்குது, ஏன் பண்ண முடியாதுன்னு அவள் கேட்குறான். நீ என்ன கொலை பண்ணுறியா? கொலை பண்ண அவனுக்கு சுவாரஸ்யமாக வருவான். அவள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவளை கொலை பண்ணுவார் அப்படிங்கிறது அந்த சீன்லையும். அந்த அடுத்த நொடியில் அவள் அப்பாவியாக இருந்தவர் வந்து ரொம்ப கொடூரமான நபராக மாற்றுறதுக்கு வந்து அவரோட வாயில் சிகரெட் குடிச்சு அதை பல்லில் கடிச்சிக்கிட்டு அவர் இருக்கிற போது அந்த ஃபேஸோட ரியாக்ஷன்ஸ்லாம் பிரமாதமாக இருக்குது. அந்த லீடு வந்து படத்தில் அவர் கேரக்டரில் இல்லை. அது ஒன்று, அது மட்டும்தான் அதோட சிறப்பு. மம்முட்டி தான் அந்த படத்தோட சிறப்பு. அதுக்கப்புறம் எங்கே புத்திசாலித்தனமாக போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு இன்ஸ்பெக்டர்னா கிளைமேக்ஸில் மட்டும்தான். அதனால் இந்த படம் டேக் ஆஃப் ஆகி போகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஆனால் அந்த படம் வந்து இந்த டெக்னிக்கல், திரைக்கதை டெக்னிக்கல், கதாபாத்திரங்களை உருவாக்குனது எல்லாற்றிலையுமே அது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அது 7 எபிசோடுங்கிறதுனால அதிக நேரம் இருந்தது ஒரு முக்கிய காரணமாக இருந்தாலும் அதில் உருவாக்கப்பட்ட பொலிட்டிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் ஒரு கொலைகாரனை காமிக்கிறோம் அப்படின்னு இந்த படத்தில் போகுது. ஆனால் அந்த படத்தில் அப்படி இல்லை. ஒரு கொலைகாரனை காட்டுறாங்க. அந்த கொலைகாரன் யார், அவன் எந்த சமூக பின்னணியில் வந்திருக்கிறான், அவனுக்கு ஒரு பின்புலம், அந்த கேரக்டர் என்ன பின்புலம்னு காட்டுறாங்க. அதுக்கு பிற்பாடு அதுக்கு அவன் தேர்ந்தெடுக்கிற அந்த பெண்கள் யார், அது ரொம்ப முக்கியமானது. அந்த பெண்களை எந்த மாதிரி பெண்களை அவன் தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது எந்த மாதிரி பெண்களை தேர்ந்தெடுக்கிறான்னா 30 வயதுக்கு மேலே திருமணம் ஆகாமல் இருக்கிற ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிற குறிப்பாக தலித் பெண்களை தேர்ந்தெடுக்கிறான். அந்த பெண்களை தேர்ந்தெடுத்து அந்த பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க, தன் குடும்பத்தை அவங்க தான் காப்பாற்றுற பெண்களாக இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் போய் வேலைக்கு போய் அப்பாவை காப்பாற்றுறது, அம்மாவை காப்பாற்றுறதுன்னு ஒரு பொறுப்புள்ள ஒரு பெண்ணாக இருக்கிற, ரொம்ப வறுமையில் இருக்கிற பெண்ணாக இருக்கிறாங்க. திருமணம் பல முறை பார்க்குறாங்க, அமையாமல் போது. இனி திருமணமே நடக்காது அப்படின்னும் போது வீட்டில் இருக்கிறவங்களும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு கவலைப்படுற ஒரு சூழலில் இருக்கும்போது எவனோ ஒருத்தன் வந்து தன் மேலே அன்பு செலுத்துகிறான், தன் மேலே அக்கறையாக இருக்கிறான், அவன் வந்து படிச்சிருக்கிறான், இப்போ ஒரு நல்ல ஒரு வசதியானவனாக இருக்கிறான் அப்படின்னும் போது அவளுக்கு கௌரவத்தோடு தன்னை அங்கீகரிக்கிறாங்கிற அந்த சுயமரியாதையோடு தான் அந்த பெண்கள் அவனை நம்புகிறாங்க. அப்படி தான் நம்புகிறாங்களே தவிர அவன் வந்து அவன் பார்க்க நல்லா இருக்கான் ஏதோ ஒரு வகையில் அப்படிலாம் இல்லை. அந்த பெண் தனக்குரிய மரியாதையோடு நடத்தப்படுறா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் அந்த பெண்கள் விரும்புகிறாங்க. அந்த பெண்களை கூட்டு போய் கொலை பண்ணுறான். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, அப்படி கொலை பண்ணிட்டா தன் மகளை காணுமே தேடாத குடும்பத்துலேருந்து தேர்ந்தெடுக்கிறான். இப்படி ஒரு பெண்ணை காணோன்னு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது கிடையாது. எங்கே போனாலும் எவங்களையோ ஓடி போயிட்டாவே அவ்வளோதான், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கிற போது அப்படி தான் தேர்ந்தெடுத்து பண்ணுறாங்க. அந்த லாஜிக் அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அந்த பெண்களோட பின்புலம், அவங்களோட வறுமை, அதில் தலித் பெண்களோட சூழல், அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. இந்த கொலை செய்கிறவர் சைனைட் வச்சு கொலை பண்ணாருங்கிறது தான் அந்த உண்மையான குற்றவாளி. இதில் லாஜிக்கலாக இந்த படத்தில் சைனைட் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது இந்த தாகா சீரியலில் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து நகை செயல்ற சமூகத்தை சேர்ந்தவராக வராரு. ஆனால் இவர் வந்து ஒரு கல்லூரியில் ஹிந்தி ப்ரொஃபஸராக இருக்கிறாரு.
அவங்க தம்பி நகை கடை வச்சிருக்காரு. அவங்க தம்பி கிட்ட போய் அதை எடுத்துட்டு வந்து அவங்க தம்பியை கேஸில் சிக்க விட்டுறாரு அப்படிங்கிறதெல்லாம் அதில் ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்கிறது வந்து அது ரொம்ப முக்கியம். அதில் குறிப்பாக இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக யாரை போட்டிருக்கிறாங்கன்னும் போது ஒரு பெண்ணை போட்டிருக்கிறாங்க, இன்ஸ்பெக்டர். அந்த பெண் ரொம்ப புத்திசாலி. இந்த கேஸ் அந்த சீரியஸ் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக பார்ப்பதற்கு அவன் எப்படி தேர்ந்தெடுத்து பண்ணுறான்னு இல்லை, அவன் எப்படியெல்லாம் யோசிப்பாங்கிறத இவங்க முதல்ல முடிவு பண்ணுறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஆஃபீஸர் லாஜிக்கலாக முடிவு பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அந்த ரொம்ப புத்திசாலியான ஒரு இன்வெஸ்டிகேஷனும் அந்த அம்மா அதை எப்படி நெருக்கி போகிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் இன்னொரு பொலிட்டிக்கல் வேல்யூ என்னன்னா, அந்த பெண் ஒரு தலித்து, அந்த அம்மா இன்ஸ்பெக்டர் ஒரு தலித்து. அந்த அம்மா வந்து அந்த பெண்கள் தலித் பெண்கள் தான் தேடி கண்டுபிடிக்கிறாங்கிறத பின்னால் இன்வெஸ்டிகேஷனுக்கு பின்னால் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு அது இந்த மாதிரி பெண்களை கேட்டால் படுகொலை பண்ண அந்த சமூகத்தில் கேட்கறதுக்கு ஆளே இல்லையாங்கிற ஒரு குரல் அந்த பெண்கிட்ட இருந்து வருது. இதே வந்து அப்பர் கிளாஸில் ஒரு பிராமின் கிளாஸில் வேற சாதிகளில் இந்த பெண்கள் பண்ணிட்டு தான் சமூகம் இப்படி சும்மா தான் இருக்குமான்னு ஒரு கேள்வி எழுதுறாங்க. அந்த பெண் படமுழுக்க கேட்குறாங்க அந்த கேள்வியை. இந்த பெண்களை கேட்கறதுக்கு நாதி இல்லை, அதனால தான் இப்படி யாரும் கண்டுக்க மாட்டேறீங்கன்னு போலீஸ் ஆஃபீஸர் ஃபைட் பண்ணுறாங்க. தொடர்ந்து போகுது. அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது இல்லாமல் இந்த அம்மா இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்கன்னும் போது அவங்க போலீஸ் இலாக்காக்குள்ளார ஒரு தலித் பெண் வந்து உள்ளே போகும்போது அவங்க சந்திக்கிற சாதி ரீதியாக சந்திக்கிற பிரச்சனைகளையும் இந்த தொடர் பேசுது. இவங்க உள்ளே போகும்போது இவங்களை முதல்ல பார்த்துட்டதுக்காக அவருக்கு கீழே இருக்கிற ஒரு கான்ஸ்டேபிள் சாதி ரீதியாக உயர்ந்தவர், அவர் எப்படி பார்க்குறாரு, அதை எப்படி இழிவாக பார்க்குறாரு அப்படிங்கிறது ஒன்று. இவங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு பெரிய அரசியல்வாதி கிட்ட போகிற தாக்கூர் சமூகத்துக்கு போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொம்பளை உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி மட்டும் நீங்கள் மட்டும் உள்ளுவாங்க, அந்த பொம்பளை வெளியே பாட்டி வைக்கிறார். அந்த அவமானத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் அந்த அம்மா போடுறாங்கங்கிறது வந்து ரொம்ப பிரமாதமாக சமூகம் எப்படி இயங்குதுங்கிறத வந்து இவ்வளோ சிறப்புகளாக அவங்க சொல்லியிருக்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று, இதில் தலித் மட்டும் இல்லை, இதில் ஒரு இஸ்லாமிய ஆதரவு கொண்டோட்டம் அந்த படத்தில் இருக்குது. அந்த தாக்கூர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து இதேமாதிரி பொண்ணை வந்து அவள் காணாமல் போயிடுறா. அவளை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது அவள் வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறா, ஒரு முஸ்லீம் பையனை லவ் பண்ணுறா. அந்த பையனை கொலை பண்ணுறதுக்கு அந்த அரசியல்வாதி முயற்சி பண்ணும்போது அப்போ இந்த பெண்ணும் இவருக்கு முன்னால் பொறுப்பாக இருக்கிற அந்த அதிகாரி அவரும் நேர்மையானவராக இருக்கிறார், இவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறேன், இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பையனை அவங்க கிட்ட ஜெயிலில் வச்சுருந்து அவங்கள கொண்டு போய் யாரோ கடத்தி கொண்டு போயிட்டாங்கன்னு கொண்டு போய் அவங்கள பாதுகாத்து கடைசியில் அவங்க சேவ் பண்ணுறது வந்து இன்னொரு இதுவாக போகுதுங்கிறது வந்து இந்த சீரியஸ்லேருந்து நிறைய காட்சிகள் எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே இதிலிருந்து காப்பி அடிக்கப்பட்ட காட்சிகள் மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது அந்த இது. ஆனால் இந்த படத்தை சொல்கிற பொலிட்டிக்கல் வேல்யூவில் ஒரு பக்கம் கூட அதில் இல்லை, ஒன்று கூட இல்லை. இதை சொல்லியிருக்கலாம் அவங்க. இன்னொன்று, அவன் அப்படி தான் தேர்ந்தெடுத்துக்கிறான், கொலை செஞ்சவன் பொருளாதாரத்தில் பின்தங்கினவங்களை அப்படி தான் தேர்ந்தெடுத்துக்கிறான். இதில் என்னன்னா, ஒரு இடத்துல மட்டும் இவர் வந்து பொண்ணு பார்க்க, அதாவது புரோக்கர் பொண்ணு பார்த்து கொடுப்பாங்க, அந்த புரோக்கர்கிட்ட போய் இவர் கேட்குறாரு, எனக்கு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியான்னு சொல்லி அப்போ எந்த மாதிரி என்ன கம்யூனிட்டி பொண்ணு அந்த பெண்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இவர் கொலை பண்ணுற மாதிரி இந்த படத்தில் காட்சி வச்சிருக்கிறாங்க. அப்போ மட்டும் ஒரு ஜாதி பேர் சொல்கிறார் மம்முட்டி இந்த படத்தில். என்னென்ன அவர் என்ன ஜாதியாக சொல்லிக்கிறார், எந்த ஜாதி பெண் வேணும், எனக்கு ஈழவர் சமுதாயத்திலேருந்து பெண் வேணும்னு ஒன்று சொல்கிறார். மலையாளத்தில் ஈழவர்னு சொல்கிறார். மலையாளத்தில் ஈழவருங்கிறது நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக அடையாளப்படுத்தப்படும். தமிழ்நாட்டிலையும் கன்னியாகுமரிலையும் அங்கேயும் திருநெல்வேலி நடக்கிற கதையாக கேரளாவில் நடக்கிற தமிழ்நாட்டுக்குள்ளார நாடார் ஜாதி ஐடென்டிஃபை பண்ணி கதாபாத்திரங்கள் போகுது. ஒரு இன்ஸ்பெக்டர் நாடார் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ஈழவர், இங்கே நாடாருங்கிற அடையாளத்தோடு போகுது. மற்றபடி காஸ்ட் பின்புலமாக இதில் எதுவுமே சொல்லப்படலை அப்படிங்கிறதும். இந்த கேரக்டரை ஒரு கிறிஸ்துவராக போட்டிருக்கிறாங்க. யார்? மம்முட்டியை வந்து ஒரு கிறிஸ்துவராக போட்டிருக்கிறாங்கங்கிறது அது தேவையில்லாத அந்த படம். அதில் அந்த கேரக்டர் அதுதான் அந்த தாகா சீரியலோட ஒப்பிடுறதுக்கு இதில் ஒன்றும் கிடையாது. மாறாக அதில் இருக்கிற காட்சி அமைப்புகள்லாம் எடுத்து அப்படியே பயன்படுத்தியிருக்கிறாங்கிறதுனால அது ஒப்பிட்டு நம்ம சொல்ல வேண்டியிருக்குங்கிறதுனால. இதில் அந்த களம் காவல் படத்தில் இன்னொரு விஷயமும் பேசுபொருளாக மாறினுச்சு. அந்த பின்னணி இசை, மம்முட்டி ரசித்து கேட்குற இசை வந்து 90 காலகட்டத்தில் போடப்பட்ட இசை மாதிரி தெரியுது. ஆனால் அது இங்கே உள்ளவங்களோட இசை கிடையாதுங்கிறாங்க. அதில் இப்போ இளையராஜாவோட காப்பிரைட் பிரச்சனை தான் அதுக்கான காரணமா? அது மலையாள படம் தான், மலையாள படத்தோட இசை தான், மலையாள படத்தோட பாட்டு தான். தமிழ் பாட்டு அது தெரியல எனக்கு. அது தமிழில் பாடுறதுக்காக வச்சுருப்பாங்கன்னு தோணுது. அது காப்பிரைட்ஸு அது மாதிரிலாம் தெரியல. இன்னொன்று, இந்த கதை சம்பவம் நடந்து 2003 வாக்கில் நடந்துச்சு. ஆனால் இது வந்து இவங்க 2005 நடக்கிற மாதிரி, களம் காவல் வந்து 2005 நடக்கிற மாதிரி எடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு சேஃப் என்னென்னா, அப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடையாது, வெறும் பேசுறது. அதே மாதிரி எங்கே போல சிசிடிவி கேமரா கிடையாது. அதனால் இவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு ஒரு குற்றவாளியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னு போலீஸு சிசிடிவி எடுத்து பார்த்தாங்கன்னா ஈஸியாக நெருங்கி முடியிடும்ல. அது மாதிரி அமைப்பு இல்லை. சிசிடிவி வச்சுக்கிட்டு ஒரு குற்றவாளியை தேடுறது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப ஈஸி. அதையும் தப்பிச்சு போகிறான் குற்றவாளின்னும் போது தான் போலீஸுக்கு இன்னும் நெருக்கமாக இருக்கும். அப்போ இவங்க என்ன ரொம்ப சேஃபாக ஒரு அந்த காலகட்டத்தை 2005 எடுத்துக்கிட்டதுனால இவங்களுக்கு ரொம்ப சேஃபாகி போச்சு. சிசிடிவி அங்கேயும் பார்க்க வேண்டியதில்லை, ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லைங்கிறதுனால இவங்க அந்த கதையை சுலபமாக சொல்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்தது. ஆனால் அந்த தாகா சீரியஸில் வந்து அவங்க அதையும் சேலஞ்சாக எடுத்திருக்காங்க. 2019 ராஜஸ்தான் நடக்கிற சம்பவமாக தான் எடுக்கிறாங்க. 2019 அப்போ சிசிடிவி கேமராவும் இருக்குது, ஆண்ட்ராய்டு ஃபோனும் இருக்குது.
அந்த சிசிடிவி கேமராலையும் மாட்டாமல் எப்படி போகிறான் அப்படிங்கிறத அவங்க இன்னும் ரொம்ப சிரமப்பட்டு சிசிடிவி கேமரா இருந்ததுன்னா இன்வெஸ்டிகேஷனை சீக்கிரம் முடிச்சிட முடியும். நீங்கள் இன்னும் மெனக்கடணும், போலீஸ் குற்றவாளி கண்டுவாள் குற்றவாளியும் மெனக்கடணும் அதில் சீனில் வராமல் இருக்கிறதுக்கு. அப்போ அந்த திரைக்கதையில் நீங்கள் இன்னும் உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் இவங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் என்னென்னா இவங்க 2005 போனதுனால அது ரெண்டுமே அவங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனும் இல்லை சிசிடிவி இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக போயிடுச்சுங்கிறது. அதில் இது ரொம்ப அந்த சீரியஸ் வந்து எல்லா வகையிலும் சேலஞ்சாக எடுத்து பண்ணியிருக்கிறாங்கிறது இதை விட சிறப்பாக இருக்குது. எனக்கு என்னென்னா மலையாள படங்கள் ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப சிறப்பான படங்கள்லாம் நான் மலையாள படம் இன்றைக்கி இந்தியாவில் வந்து மிக சிறந்த சினிமா எடுக்கிற மாநிலம்னா மலையாளம் தான். கேரளா தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மற்ற மாநிலங்கள்லாம் வருது. ஃபஸ்ட்டு அவங்க தான். நிறைய படங்கள் நான் நிறைய தியேட்டரில் போய் பார்க்குறேன், ஓடிடிலையும் நிறைய படங்கள் நல்லா பண்ணுறாங்க. ஆனால் இந்த படம் வந்து வழக்கமான மலையாள படத்துக்குரிய ஸ்டாண்டர்டோடு இல்லை. அது இல்லாமல் இது மாதிரி காட்சிகளை காப்பி அடித்து எடுக்கிற மலையாள படங்கள் நான் பெருமளவில் பார்க்கல. அதனால் இது மலையாள படங்களோட ஒப்பிடுற அளவுக்கு இது சிறப்பாக ஒன்றும் இல்லை. அதே இந்த படம் வந்து இப்போ தாகாதுங்கிற அந்த சீரியஸை தான் அந்த பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தமிழ் உலகமும் அதை நல்லா கொண்டாடி பேசுகிறாங்க. சீரியஸாக சினிமா பார்க்குறவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் இதையே வந்து ஒரு தமிழ் இயக்குனர் தமிழில் எடுத்திருந்தா இந்நேரம் தாகா சீரியலை காப்பி அடிச்சுட்டான்னு பேசியிருப்பாங்களா இல்லையா? பேசியிருப்பாங்க இல்லையா? அப்போ மலையாள படத்தில் சிறப்பாக பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இங்கே ஒரு முன்முடிவாக இருக்குது பார்த்தீங்களா? அதற்காக தான் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இந்த படத்தோட சிறப்பு மம்முட்டி தான். மம்முட்டியோட சிறப்பு அதில் மம்முட்டிக்கிட்ட இருந்து நிறைய பேர் கற்றுக்கின்றதோடவும் இன்றைக்கி புதுச்சேரியில் மீட்டிங் போட்ட நபர் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. இது மாதிரி நடிகர்கள்கிட்ட இருந்து மம்முட்டி மாதிரி ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து. இப்போ இந்த களம் காவல் படம் வந்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வத்தோட பேர் தான் களம் காவல்ங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனால இந்த பெண்களை எப்படி பாதுகாக்க தவறுறாங்கிறத வச்சு தான் அது எனக்கு தெரியல. ஆனால் அது மலையாள பேர் தான். அது மலையாளத்தில் உள்ள விஷயம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. கேரளாவில் தான் மலையாளத்தில் தான் கதையை ஆரம்பிக்குது. அது நாகர்கோவில் கன்னியாகுமரியில் நடக்கிற மாதிரி இருக்கும்போது இப்போ மலையாள படத்துக்கு தமிழ்நாடு ஒரு மார்க்கெட்டாக இருக்கிறதுனால நிறைய மலையாள படங்களில் தமிழ் கதாபாத்திரங்கள் அல்லது தமிழ்நாட்டில் நடக்கிற சம்பவங்களோட சேர்த்து பண்ணிக்கிறாங்க. அந்த ஓடிடியில் பார்க்குறதும் தமிழ் மார்க்கெட்டுக்காகவும் சேர்த்து பண்ணுறதுனால அதை பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற கோணம் எனக்கு தெரியல. அது நான் இதில் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி கேட்ட கேள்வி தான் நீங்கள் படந்து வந்தனால தாண்டி வந்துட்டீங்க. இப்போ 41 பேர் கரூரில் இறந்ததுக்கு அப்புறமும் பாண்டிச்சேரியில் இவ்வளோ கூட்டம் கூடுது விஜயை பார்க்கறதுக்கு. ஒரு பெண் மொட்டை அடிச்சுக்கிறாங்க, அந்த கூட்டத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அண்ணனுக்காக நான் நேர்த்தி கடன் வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு முடியிறக்குறாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? மக்கள் இன்னும் நம்பிக்கையோடு தானே விஜயை பார்க்கல. 41 பேர் இறந்ததுனால மக்கள் போக மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த பிரமுகரை பார்க்குற பாதுகாப்பாக போக முடியும். அப்படி பிரமுகரை பார்க்குற தன்மை வந்து எப்பவுமே இருக்க தானே செய்யும். அதனால் வந்து அவர் தான் சொல்கிறாருல்ல, நாங்கள் இது ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறோம், இது வந்து எங்கள் மேலே தப்பு இல்லை, இப்படி நடந்துருச்சு, இப்போ ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் அதுபோல் நடக்காது அப்படின்னு மக்கள் நம்புறது, ரசிகர்கள் பார்க்குறதுக்கு விரும்புகிறவங்க அதை அந்த பசங்களுக்கு அந்த கண்ணோட்டம் இருக்குல்ல, அது அதில் வினையாற்றுது. ஒரு நடிகரை பார்ப்பதற்கு தான் விரும்பி பார்க்குற ஒரு நடிகரை பார்க்குறதுல வந்து அவங்க மெனக்கட்டு போகிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த சம்பவத்தில் இங்கே எதுவும் அசம்பாவிதம் நடக்காமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் வந்து அந்த எஸ்பி, அந்த அம்மா அந்த வீடியோ பார்த்தது தான். அந்த அம்மா உண்மையிலே அவங்கள ரொம்ப பாராட்டணும். அவங்க முகத்தில் ஒரு பதட்டம் இருந்தது பார்த்தீங்களா, அதுதாங்க அக்கறை. அது யாராவது இவனுங்க முகத்தில் யார்கிட்டயா இருக்குது பார்த்தீங்களா? சம்பவம் நடத்துனது தமிழ்நாட்டில் கரூரில் இவங்க தான் காரணம், எல்லாம் ஓடிட்டாங்க. அதுபோல் நடந்துடக்கூடாதுங்கிற அக்கறை இவங்க யாருக்குமே இல்லைங்க. விஜய் முகத்தில் இல்லை. அந்த புஷி ஆனந்த் இவங்களாம் மேடையில் பேசுகிறாங்க, அந்த இடத்துல நிற்கிறவங்க யாருக்கிட்டே அந்த பதட்டமோ ஒரு குற்றம் ஐயோ இப்படி போடுது அந்த மாட்டை தாங்க இருக்குது. அதாங்க உணர்வு. அந்த அம்மா அதை கண்ட்ரோல் பண்ணி உள்ளே அனுப்புனாங்களே, அந்த அம்மாவுக்கு ஒரு சிறப்பு நன்றியை சொல்லணும். அந்த உணர்வு இவங்ககிட்ட ஒருத்தன் கூட இல்லை பாருங்க, எவ்வளோ மோசமாக இருந்திருக்கிறாங்கன்னு. இவங்க வந்து இன்னொரு விஷயம் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல் நாள் வந்து புதுச்சேரியில் வந்து கரண்ட்டு கம்பத்து மேலே ஏறாதீங்க, மரத்து மேலே ஏறாதீங்க, அது செவுத்து மேலே ஏறாதீங்க, இதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே எவ்வளோ பேர் உள்ள வாழ போகுதுங்கிற ஒரு பதட்டமும் ஜாலியாக இருக்காங்க. போலீஸை கடிச்சு வைக்காதீங்கன்னு சொல்ல விட்டாங்க. இல்லை, கூட்டத்துக்கே வராதிங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். வேற என்ன கம்பத்து மேலே ஏறாதீங்க, அது மேலே ஏறாதீங்க, என்ன எதுவுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த போலீஸுக்கிட்ட இவங்க போய் வந்து கரூர் சம்பவத்தை நிகழ்த்துற மாதிரி ஒரு வேலையை பார்க்குறாங்க. இவங்க தான் சாட்சி, கரூரில் இவங்க தான் நிகழ்த்தினா என்பதற்கு, இவர்கள் தான் அந்த சம்பவத்தை நிகழ்த்தினாங்க என்பதற்கு போலீஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக நடக்கும்போது அந்த போலீஸ்கிட்ட போய் எல்லாரையும் உள்ள விடுங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இவ்வளோ நடந்ததுக்கு பிற்பாடம் எல்லாம் ஒரு மனிதர்களாங்க இவங்க. அந்த பசங்க வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறானுங்க. எல்லாரையும் விட்டு அந்த சந்தில் போய் நசுக்கி சாக மாட்டோம், இடம் கம்மியாக இருக்குங்க உள்ளே வர்றதுக்கு. எல்லாரும் போகலான்னு சொன்னால் ஃப்ரீயான்னு சொல்லிட்டா செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? சரசரன்னு முண்டி அடிச்சிருந்தாங்கன்னா எத்தனை பேருக்கு இறந்துருப்பாங்க? கொஞ்சம் கூட கவலை இல்லை பாருங்கள். அப்போ எவ்வளோ மோசமான மனநிலை இருக்கிறாங்கங்கிறது இவர்கள் வந்து சினிமாவில் வர அந்த களம் காவல் படத்தில் வர மம்முட்டி இருக்கார் பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் வில்லத்தனம் அதை விட கொடூரமான வில்லனமாக இருக்காங்க இவங்க நடைமுறையிலங்கிறது. அதோடு சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஏன்னா 2 விதமான அலசல் இதில், ஒன்று திரைப்படம், இன்னொன்று திரைப்பட நடிகர் அரசியலுக்கு வரதை பற்றி பேசுகிறீங்க. இன்டர்வியூ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சு, பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, மகிழ்ச்சி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.